அங்க இருக்கிற மக்களுக்கு வாய்ப்பு இல்ல கூட்டத்தை பார்ப்பதற்கு. இடதுபுறத்திலே திரும்பி பாருங்கள். கடல் கடல் என்று சொன்னோமே, சேர் போட்டு உட்கார வச்சிருக்கோம் நினைச்சீங்களா? உட்கார வச்சா மாநிலம் முழுக்க மொத்த மாவட்டத்தையும் திரட்டி ஒரு தம்மந்த இடத்துல உட்கார வச்சுட்டு, அடே இது மாநிலம் இல்லப்பா, வெறும் 9 மாவட்டம். எங்க ஜமாத்து கணக்குல மேற்கு கிழக்குன்னு 2 கூட சேர்த்துக்கிட்டேன்னா வெறும் 11 மாவட்டம். இந்த 11 மாவட்டத்தின் எண்ணிக்கையை இப்பொழுது அதிகாரிகள் வந்து சொல்கிறார்கள், தயவு செஞ்சு முடிச்சிருங்க, தயவு செய்து முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். என்று சொன்னால் நாங்கள் 4 இடமாக தேர்வு செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இடஒதுக்கீடு கோரிக்கையின் வீரியத்தை முஸ்லிம் சமுதாயம் விளங்கி இருக்கிறது. வாருங்கள் என்று ஒரே இடத்திற்கு அழைப்பு விட்டால் அது போன்ற ஒரு இடம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில். அதனால் தான் 4ஆக பிரித்து நடத்திக் கொண்டிருக்கிறோம். சிறை செல்லும் போராட்டம் என்றுதான் அறிவித்தோம். இன்னும் 200 வாகனங்கள் செக் போஸ்டை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது. நாம் அறிவித்தது சிறை செல்லும் போராட்டம் தான். சிறைக்கு செல்வதற்கு அஞ்சிய கூட்டம் இல்லை என்பதை உலகத்திற்கு காட்டுவதுதான் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். அதை யாரும் அஞ்ச போறதில்லை. இன்னைக்கு ஒரு இருக்க சங் பரிவார கூட்டம் ஒருத்தன் போஸ்ட் அடிச்சிருக்கிறான், அவர்களை சிறையில் அடைத்தாயே, அமைதியை குலைக்கிற முஸ்லிம்களின் போராட்டத்தில் கலந்து கொள்கிறவர்களை சிறையில் அதை அதைத்தாண்ட நாங்க சொல்றோம். நீ 4 பேர் 4 இடத்துல போஸ்டர் ஒட்டி சொன்னீங்க, நாங்க இத்தனை லட்சம் பேர் கூடி நின்று சொல்கிறோம் சிறையில் அடைத்தி. அதிகாரிகளிடத்திலே சொல்லும் சிறையில் அடையுங்கள். அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அடைக்கலாம் தான், முதலில் ஏற்றுவதற்கு வாகனம் இல்லையே, உங்களை தங்க வைக்க சிறைச்சாலை இல்லையே, பூட்டி வைக்க மண்டபங்கள் இல்லையே, போடுவதற்கு அரசு கசானாவிலே பணம் இல்லையே. ஆகையினால் தயவு செய்து உங்களை சிறையில் அடைக்க இயலாது, கடைந்து செல்லுங்கள் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்ட கோரிக்கைக்கு இணங்க நம்முடைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வாக்குறதாவான அல்ஹம்துலில்லாஹ்.